ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி டே மை இன் லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையான ஒரு நாள் வேலை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே கோழிங்கெல்லாம் சவுண்ட் விட ஆரம்பிச்சிக்கிச்சிங்க. இறை டெய்லிக்குமே கோழிக்கு தான் ஃபஸ்ட்டு இறை போடுவோம். அதனால் கோழிக்கு நம்ம ஃபஸ்ட்டு இறை போட்டுக்கலாம். எல்லாம் எப்படி சாப்பிடுதுங்க பாருங்கள். இது மருதமலை கோயிலுங்க. இன்றைக்கி ஏதோ முகூர்த்த நாள் போல் கல்யாணத்துக்கு வண்டியெல்லாம் போகுது பாருங்கள். அதையும் இப்படி பார்த்து இப்போ குடிக்கிறதுக்கு ஒரு குடம் போரில் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தாங்க பிடிச்சி வச்சுட்டு கோழிக்கும் தண்ணி மாற்றி விட்டுடலாம். கோழி டப்பாவில் இருக்கிற தண்ணி விறுவிறுன்னு ஆயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் சூடாக இருக்கும். புது தண்ணியாக பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தாங்க பிடிச்சிட்ருக்கேன். தண்ணி பிடிச்சிட்டு போர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூஞ்சி கழுவிக்கலாங்க. ஏன் எந்திரிச்சோன்னே மூஞ்சி கழுவல் அப்படின்னு பார்த்தீங்களா, போர் தண்ணி கொஞ்சம் நல்லா விதன்னு வரும். அதனால் கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த குளிர் காலத்துக்கு. அதனால் போர் போட்டு மூஞ்சி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த அளவுக்கு கருக்கு முறுக்காக தாங்க இருக்குது. இப்போ மூஞ்சி கழுவிட்டு கோழியோட தண்ணி கொண்டு போய் கோழியோட இடத்துல வைக்க போகிறோம். ரெகுலராக வைப்போம்னா அந்த இடத்துல வைக்க போகிறோம். இங்கே தாங்க வைப்போம். வச்சாச்சு. இப்போ நம்ம ஊர் பஸ் போகுதுங்க. 6 மணி பஸ்ஸு. 6 மணி ஆகியும் இந்த அளவுக்கு தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த டவர் கம்பிக்கு நடுவில் நிலாமமாக அரை வட்டத்தில் இருக்குது. இப்போ நம்ம போர் 1 ஹவர் பக்கமாக ஓடிடுச்சு. அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. அதுக்கு மேலே ஓடுச்சுன்னா தண்ணி இருக்காது. ஆஃப் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போரை ஆஃப் பண்ணிவிட்டு பாக்ஸை மூடியாச்சு. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது மேலே பனித்துளிகள் எப்படி இருக்குது பாருங்கள். இது என்ன பூ அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். வர வழியில் நல்லா இருந்தது. அப்படியே அதையும் எடுத்தாச்சுங்க. பாருங்கள், அப்படியே பார்த்திங்கன்னா இது நம்ம கரும்பு காடு. பாருங்கள், அதான் மாஞ்செடி, கரும்பு காடு இதெல்லாம். இது இன்னொன்று கொஞ்சம் நல்லா விடிஞ்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அப்படியே எங்கள் ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது நம்ம குட்டியாக வச்ச வாழைச்செடி. மாஞ்செடியில் நிறைய பூ விட்ருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் நிறைய பூ இந்த டைம் விட்ருக்குது. கரும்பு தாங்க இருக்குது அதிகமாக. நம்ம போட்டதுலேயே கரும்பு தான் அதிகம். இப்போ மாட்டுக்கு சரி வயிற்றுக்கு எதாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொச்சக்கொட்டை இருக்குல்ல, அதோட தோல், அவரைக்காயோட பொட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதாங்க 2 மாட்டுக்கும் வச்சுருக்குறோம். 2ங்களும் எவ்வளோ ஒற்றுமையாக சாப்பிடுது பாருங்கள். அப்படியே பல் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல் குச்சி உடச்சிட்டு குழம்பு கறிவேப்பிலையை உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறிவேப்பிலையும் உடச்சிட்டு பல் விளக்குறேன். எனக்கு இதில் விளக்குனா தாங்க விளக்குன மாதிரி இருக்கும். பேஸ்ட்டு இது மாதிரிலாம் போட்டால் ஒரு டேஸ்ட்டுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அதனால தான் ப்ரஷ்லேயே பல் விளக்காது. இப்போ செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல் விளக்கி முடிச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றி வந்தாச்சு. ஒரு கத்திரி செடியும் அப்புறமா ஓமத்தஞ்செடி அது திஷ்டிக்காக வீட்டை நினைப்பாங்களாம். அது ஒரு செடி இருக்குது. 2 ஊசி மல்லி செடி இருக்குது. மற்ற ரோஸ் செடிலாம் ஆடு கடிச்சு இறந்து போயிடுச்சு. ரோஸ் செடிலாம் நல்லாவே வரமாட்டேங்குதுங்க. ஊசி மல்லி செடினா கொஞ்சம் நல்லா பாங்கு பண்ணால் நிறையா பூ இந்த வருஷம் வரும். அதுக்கு தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு சாணம் கரைச்சி வாசலுக்குலாம் தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரமாக இருந்தாச்சும் தெளிக்க முடியும், இல்லைன்னா டைம் ஆயிடுது. அப்புறமா அடுப்பில் இருக்கிற சாம்பல்லாம் அள்ளி பான் சட்டியில், இது யூஸ் பண்ணாத சட்டி பான் சட்டி, அதில் போட்டுக்கலாங்க. அப்படியே அடுப்பை சுற்றிலும் கூட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த சாம்பல், கொஞ்சம் விறகு குப்பெல்லாம் இருந்தது, அதையும் கூட்டி அள்ளிக்கலாம். சாணி போட்டாச்சுங்க.
சாணி வந்து டெய்லியும் போட்டால் நல்லது தான், ஆனால் நம்ம எங்கே தூங்கி போயிடுறோம். அதனால் வந்து டெய்லியுமே போட முடியறதில்ல. கம்மி குப்பை தான் இருக்குது, அடுப்பான மட்டும் தான் கொட்டுறோம். இதெல்லாம் இப்படி கூட்டிட்டு அள்ளி கொண்டு போய் காட்டில் கொட்டிடலாம். ஏன்னா இதெல்லாம் சாம்பல் சத்து, சாணி சாம்பல் இது மாதிரி தான். அதனால் வந்து நல்லா குட்டையாக கூட்டி விட்டுட்டு அள்ளி வாங்கிட்டு போட்டுக்கலாம். மக்கா குப்பையெல்லாம் காட்டில் கொண்டு போய் கொட்ட மாட்டேங்க, மக்கா குப்பையை மட்டும் தான் கொட்டுவேன். மக்கா குப்பையில் ஒரு சாக்கில் போட்டு வச்சிருது. இப்போ வந்து இதை வந்து நம்ம வாழைக்காட்டுக்கு கொட்டிக்கலாங்க. வாழை செடி எப்படி இருக்குது பாருங்கள். அதே இப்போ வந்து சூரியனும் வர ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் பாருங்கள் எப்படி தகன்னு தக்காளி பழம் போல் இருக்கா. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இயற்கையை ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கே இது வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷங்க. இந்த வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். வாசலுக்கும் வந்து சாணி போட்டாச்சு. கோலம் போடுறதுக்கு மாவு இல்லைங்க, மாவு இந்த கோலம் போட்டுருக்கலாம். வாசனை இந்தளவுக்கு ஈரமாக இருக்கும் ஒரு சில இடத்துலாம். அதே எப்படி மண்ணெல்லாம் உறிஞ்சிக்கும் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து எப்படி நம்ம ஜன்னல் திறந்தோமா சூரிய கதிர்கள் வந்து நம்ம மேலே படுங்க. இங்கே பாருங்கள் சூரியன் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கா. அதாங்க சூரியன் வந்து உதயமாகுது. அதையும் அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு அப்புறமா அரிசி வந்து நம்ம ஒரு 5 டம்ளர் போட்டுக்கலாம். இது வந்து காட்டிலையே அரைச்சேன். இங்கே நெல்லை விலைக்க வாங்கி கொண்டு போய் போட்டு அரைச்சது. என்ன அரிசி அப்படின்னு பார்த்தீங்களா, அம்மன் பொன்னி அரிசி தாங்க. 6 டம்ளர் போட்டாச்சு. இப்போ பெட்ஷீட்டு பாய் இதெல்லாம் வந்து அடித்து ஒரு ஒப்பமாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட பெட்டுக்கட்டில் அங்கேயே இருக்குங்க, அந்த வீட்லேயே. இப்போ வந்து அரிசிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி முழுங்குற அளவுக்கு ஊற்றிட்டு மாட்டை கட்டுறதுக்கு வந்தங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒத்த மயில் தாங்க இருந்தது. அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேங்க. மயில் அப்படியே கிட்ட போய் வீடியோ எடுத்தால் அது தூரமாக தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சுங்க பாருங்கள். இந்த ஒத்த மயில் வந்து வீடு கிட்ட வரல வரும். ஆனால் கொஞ்சம் என்ன இருந்தாலும் பயந்துக்குது, நம்மக்கிட்ட பழகலை போல் இன்னும். அது பாருங்கள். ஆனால் இதை விட இன்னும் க்ளோஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். அது கலரு அதுவும் நான் கிட்ட போக அதுவும் போகுது. அதனால தான் க்ளோஸில் வச்சு எடுத்தேன். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருந்து. அது பறக்குமோ என்னமோன்னு பார்த்தா நான் பறக்கலை, அப்படியே தான் போயிட்டே இருக்குது பாருங்கள். இது யாரையும் கூட்டிகிட்டு வரதில்ல, தனியாக வந்து சாப்பிட்டு தனியாக போயிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள். நடந்து போயிட்டே இருந்தது, அதை அப்படியே எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு பக்கத்தில் சூரியன் எப்படி இருக்குது பாருங்கள். மாட்டை ரெண்டையும் கட்டியாச்சு. வயலுக்கு அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அங்கே தெரியுதுங்களா, இது இங்கே கட்டியாச்சுங்க. அப்படியே நம்ம வர வழியில் பார்த்திங்கன்னா சொர செடி இருந்தது. சரி காய் ஏதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த சைஸில் நிறையா பிஞ்சு காய் இருக்குது. இங்கே 1 2 பாருங்கள், 3 4 5 5ல் இப்போ 1 பறிக்க போகிறோம். 1 மட்டும் ஓரளவுக்கு குழம்பு வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. 5 காய்க்கு மேலேயே இருக்காட்டுக்குதுங்க. 8 காய் பக்கமாக இருக்குது. 9 இந்த தாங்க இந்த செடியை ரொம்ப நிறைய காய் விடுது. இது வந்து நாங்கள் போட்ட செடி இல்லை, தப்பு செடி. சூரியன் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சி தருது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூரிய ஒளி நம்ம மேலே படுற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து தம்பிக்கு பூச்சி மாத்திரை கொடுத்தேன், சுடு தண்ணி வச்சு கொடுத்துட்டோம். வயிறு க்ளீன் ஆகட்டும். கால்லாம் புண்ணு அதிகமாக இருந்ததுங்க. டாக்டர் போய் கேட்டதுக்கு புண்ணு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தம்பிக்கு வயிறு க்ளீனிங் மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இப்போ சுடு தண்ணியில் முழுங்கிட்டுருக்கான். அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லலாம். முதல்ல அவனையும் கூட்டிகிட்டு வந்து குடிக்க வச்சாச்சு. அவன் மாத்திரை வந்து மென்று தான் சாப்பிடுவான். மென்று சாப்பிட்டு
பாருங்கள் தண்ணி குடிச்சிட்ருக்கான். காலையில் நேரமே கொடுத்துடலான்னு குடிச்சிட்டான். இப்போ வந்து விறகடுப்பை பற்ற வச்சு சாப்பாட்டுக்கு உழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பற்ற வச்சாச்சு. மகிழ் வலையை எடுத்து வைக்கிறான் பாருங்கள். வலை காயிட்டோம். சின்ன சின்ன ஹெல்ப்லாம் மகிழும் எல்லாம் செய்வாங்கங்க. இப்போ வந்து அரிசி கழுவுன தண்ணியில் ஒரு டைம் மூஞ்சி கழுவிக்கலாம். அரிசி கழுவுன தண்ணியில் மூஞ்சி கழுவணும் ரொம்ப நல்லது. சரி மூஞ்சி பொசுக்கோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை எடுத்து சாந்து எடுத்து வைக்கிறேன். சாந்து போட்டதில் தாங்க வைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் அழிஞ்சிரும். ராம் மாதிரி போட்டுக்கும், இருந்தாலும் சரி இதிலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்துலேயே வைக்கிறேன். அப்போல்லாம் 12 கலர் பொட்டு வாங்குவோங்க. அந்த பொட்டெல்லாம் பீஸாக ஆகிடுச்சு. இப்பயுமே வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் தாங்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வந்து குங்குமமும் வச்சுக்கலாம். குங்குமம் வந்து பாக்கெட் குங்குமம் தாங்க நல்லாயிருக்கும். நான் வாங்குறது வந்து பாக்கெட் குங்குமம் தான், நல்லா ஒட்டுமும் கூட. வைக்கவும் தான் மூஞ்சி நல்லா பிரகாசமாக இருக்குது. இது அழிஞ்சிரும். சரி அழிஞ்சாதுன்ட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. குங்குமம் வைக்கவும் மூஞ்சி எப்படி இருக்குது கலையாக பாருங்கள். பொட்டி இந்த காலத்து கேர்ள்ஸுங்களாம் வைக்கிறதில்ல. எப்படி இருக்குது மூஞ்சி கலைய அம்சமாக இருக்கா? சும்மா நச்சுன்னு மங்கு வேறு வந்துருச்சுங்க அதான் அந்த இடத்துல. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்து கேஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு இது கொஞ்சம் அடைப்பு இருக்கும் போல் இருக்குது. இப்போ வாஞ்சடி வச்சுட்டு கஞ்சி அதுங்காட்டியும் பசையும் எடுத்துக்கிச்சிங்க. அப்படியே கஞ்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி குடிக்க தாங்க வந்துட்டு வயிறு வேறு கேன் கத்த ஆரம்பிச்சிக்கிச்சு. சரி நம்ம வயிற்றுக்கு தேவையான கஞ்செல்லாம் நம்ம குடிச்சிக்கலாம், சாப்பாடு அவருக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இப்போ வந்து குச்சிக்கிழங்கு வந்து கழுவிட்டு வேக போட்டாச்சு. அதுவும் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டு கஞ்சி திருப்பி இன்னும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம், அப்புறமா வயிறு பசி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வடித்து கஞ்சி தாங்க குடிச்சிட்ருக்கேன். யார் எல்லாம் இந்த மாதிரி வடித்து கஞ்சி குடிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ வந்து பான் சட்டி வச்சு வெங்காயம் எண்ணெய் கடுகு அதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு மட்டன் குழம்பு வச்சு இல்லையா, மட்டன் மட்டும் நம்ம இப்போ வறுக்க போகிறோம் தனியாக எடுத்து வந்து. பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து 1/2 கிலோ மட்டன். ஆனால் சுண்டி வரும்போது கம்மியாக தான் இருக்குது. எலும்பெல்லாம் நான் குழம்பே கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படின்னு விறகடுப்பில் விட்டாச்சு. ஃபைனலாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி தழையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு நேரத்துக்கு மட்டும்தாங்க, நாங்களாம் விசேஷத்துக்கு போகிறோம். நகில எங்கள் அப்பா மட்டும்தான் இங்கே சாப்பிடுவாங்க மதியத்துக்கு. இது ஒரு நேரத்துக்கு தான் ஆகும். சாப்பிட்டு சட்டியை கழுவி கமுத்திட்டு போயிடலான்ட்டு. இப்போ வந்து இந்த மாதிரி பான் சட்டியில் போட்டு பரட்டி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தம்பியங்களாம் சாப்பிட்டாங்க. கறியும் காலி பண்ணிவிட்டு கையோட சரி சட்டியில் இருக்கிற சாப்பாடையும் வலித்து போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலித்து போட்டுட்ருக்கேன். தட்டு வந்து லட்டுவும் பட்டுவும் சாப்பிட்ட தட்டு தான், அதிலே போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சூடாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பசியை ஆற்றிக்கலாம். அப்புறமா துணி நேற்று வந்து மகிழ் துவைச்சி போட்டிருந்தான். அந்த துணியை நீங்களே எடுத்து மடித்து போடுங்கப்பா, இப்போயே எனக்கு கால் இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். தனியாக மடித்து வச்சுட்டு துணியில் எடுத்து வச்சிட்டான். அப்புறமா ஒரு குண்டா பார்த்துருங்க சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா விலைக்கு கொண்டு வந்தாச்சு. விலைக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தம்பி வந்து எல்லா ரூமையும் கூட்டிகிட்டான். நான் குப்பையை மட்டும் அள்ளிட்டேங்க. அவனும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. 4 ரூம்பு அதெல்லாம் கூட்டி விட்டுட்டா நான் குப்பையை மட்டும் அள்ளி கொண்டு போய் வெளியே போடலாம்னு சொல்லிட்டு அள்ளியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்களா கறி குழம்பு கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே விட்டுருந்தோம். அதையும் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து தம்பி நகை வாடான்னு சொன்னால் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குறும்பு பண்ணிகிட்ருக்குறான் பாருங்கள். எப்படி குறும்பு பண்ணுறான் பாருங்கள். சரி நகை அதிகமாக இருக்குது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே வெட்டிட்டுடலாம் அப்படின்னு மண்ணில் கட்டிகிட்ருக்கோம். எப்படியே ஃபைனலாக வெட்டியாச்சுங்க. என்னோடய கால் நகத்தை மகிழ வெட்டிடுறோம் அப்படின்னு கை நகை நானே வெட்டிக்கிட்டேன். கால் நகை வந்து மகிழ வெட்டிகிட்ருக்கோம். அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கால் நகம்.
அழுத்தி பிடிச்சி தான் வெட்டணும். தம்பி ஏன்னா அது இப்பயே கால் நகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அதான் இந்த பெருவிரல் நகம்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. நகம் வந்து அதிகமாக வளர்ந்தால் வந்து உடம்பு ஆரோக்கியமாக அதிகமான நல்லா வளர்ச்சி ஆச்சுன்னா உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தமாமா. அப்படி பார்த்திங்களா பட்டுவோட நகம் தான் அடிக்கடி வெட்டுவோம். பட்டு தான் எங்கள் வீட்லேயே ஆரோக்கியமாக இருக்காங்க. அவனும் ஃபைனலாக வெட்டிகிட்ருக்கான் பாருங்கள். ஒரு இந்த குட்டி விரலில் வந்து நகமே இல்லைங்க. சின்ன பிள்ளையில் எங்கேயோ கல்லில் இடிச்சிட்டு நகமே பேர்ந்துட்டு போயிடுச்சு. அதில் இன்னுமே நகமுமே வளரலைங்க. அப்படியே மொட்டையாக தான் இருக்கும். நல்ல பெரிய புண்ணாகி நகமே இறந்து போயிடுச்சு. நகம் எப்படி இருக்கு பாருங்கள், சொத்தையாக இருக்குது நகம். அவனாலையும் வெட்ட முடியலங்க. 2 கையிலையும் அழுத்தி பிடிச்சி வெட்டிகிட்ருக்கான். ஃபைனலாக வெட்டி முடிச்சாச்சுங்க. அவனும் வெட்டிக்கிட்டான். இப்போ நம்ம பட்டு பாருங்கள், பசிக்கிறதும் தெரியறதில்ல, தூங்கவும் தெரியும். அவனை கொண்டு போய் உள்ளார படுக்க வச்சுட்டு மாட்டை பிடிச்சிட்டு வந்தாச்சு தண்ணி காட்டுறதுக்கு. இப்போ பேரலுக்கு வந்து மகிழ் தண்ணி பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அவன் பிடிச்சி தான் அப்புறமா மாட்டுக்கு அப்படி தண்ணி குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டு மாட்டையும் கொண்டு வந்து குத்தேரியில் கட்டிட்டு தண்ணியும் வச்சாச்சு. குடிச்சிட்ருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் மரத்தில் தேங்காய் வெட்டிட்டு இருந்துச்சு. அந்த தேங்காயெல்லாம் கொண்டு வந்து சாலையில் கொட்டியாச்சு. 2 மரம் தாங்க வெட்டி இருந்துச்சு. சரி தேங்காய் அள்ளிட்டு வந்துடலாம். நாளைக்கு வந்து ஏரி வேலைக்கு போகிறதுனால வந்து அள்ளி போட முடியாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் அள்ளி போட்டாச்சு. இப்போ வந்து ரெஸ்ட்டு கொஞ்ச நேரம் பப்பாளி இருந்தால் தான் அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து பீஸ் போட்டு சாப்பிட்டுட்ருக்குங்க. அப்பப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி வந்து ஏற்றிக்கிறது. வாங்க பப்பாளி சாப்பிட்லாம். இப்போ வந்து ஊற வச்ச துணியை துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைச்சிட்டு லட்டுக்கு குளிக்க வச்சாச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு விசேஷத்துக்கு போகிறோம். ஃபைனலாக துணிலாம் காய போட்டு நானுமே ரெடி ஆயாச்சு. எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லுங்கள். ரெடி ஆகிட்டு ஒரு கெடா இருந்து அதுக்கு தான் போக போகிறோம். இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு ரெடி ஆகிட்டு யாரா போயிட்டு வருது அப்படின்னு தானே இருக்குது. ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம கூந்தலுக்கு பூவை வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். கிராமத்து ஸ்பெஷல் பூ கனகாமரம் பூ தாங்க, அதையும் வச்சாச்சு. கனகாமரமும் வாடாமல்லின்னு சொல்லுவோம், இல்லை காட்டாம்பூ, அந்த பூவும் கலந்து வச்சாச்சு. மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ன வரல இந்த கெட்டப்பும் இதுக்கு மேலே இருக்கிற கெட்டப்பும் அப்படியே செஞ்சாயிடுச்சு. இப்போ வந்து கண்ணுக்குட்டி அவுத்து விடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்றதுக்கு தாங்க வந்தாச்சு. இப்போ கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாச்சு. அதுவும் அது பசிக்கு மேய்ஞ்சிட்ருக்குது பாருங்கள். ரெண்டுங்களும் இப்போ வந்து புளியா மரத்தில் நல்லா தோராக இருந்துச்சு. அது எப்படின்னா நல்லா பழுக்காமல் நல்லா பச்சையும் இல்லாத ஆரமான தரத்தில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் பயங்கர புளிப்புங்க, சரியான புளிப்பு. அப்புறம் பார்த்திங்களா புளியங்காய் மரத்தடி இருந்துச்சு. கண்ணுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டே அதையும் பொறுக்கி கூடையில் போட்டாச்சு. இப்போ வந்து மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோவும் எடுத்தாச்சுங்க. இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தான் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வாழைக்காட்டில் உட்காந்து சரி ரெடியானோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம். ஆனால் அடுத்தது என்ன வேலைன்னா போயிட்டு இருந்தால் சொட்டு நீரெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி விட்டாங்க. இவ்வளோ அழகாக பூ மாதிரி ஊற்றுது பாருங்கள். தம்பி ஹெல்ப் பண்ணால் நானும் தம்பி இன்றைக்கி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டான். மகிழ் இந்த குட்டி கொஞ்சம் வேறு வீடியோ எடுக்கிறதுக்கே விடாமல் நம்மளை சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாயை அப்படி காட்டுறதும் இப்படி காட்டுறதும் உட்காந்துக்கிட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்குது பாருங்கள், தவக்காளியாட்டம். ஆனால் இந்த பூ பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கலாம் போல் இருக்குதுங்க. நல்லா அழகாக தண்ணி எப்படி ஊற்றுது பாருங்கள். தண்ணி வந்து நம்ம கிணத்துல வந்து பற்றாக்குறை ஆகி போச்சுங்க. அதனால தான் சொட்டு நீர் போகிறது ரொம்ப அவசியமாயிடுச்சு. எப்படி இருக்குது இந்த சேரீன்னு சொல்லுங்கள். நான் பண்ண அவனும் எப்படி பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். இப்போ வந்து கரும்பு காட்டுக்கு மாமா தண்ணி எடுத்துகிட்டு போச்சு. அதை போய் ஒரு கால் திருப்பிடி அப்படின்னு சொல்லிச்சு. வீடியோ எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம கரும்பு காடு.
எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு துணி கொஞ்சம் மடித்து துவைச்சி போட்ட துணியெல்லாம் காஞ்சிடுச்சு, மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்ருக்குறேங்க. அப்புறமா பார்த்திங்களா, இங்கே வந்தாலுமே நம்ம துணி தாங்க அதிகமாக இருக்குது, அவங்க துணி கம்மியாக தான் இருக்குது. எங்கே போனாலும் நம்ம துணி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் விசேஷத்துக்கு போகிறக்கு துணியே இல்லைன்றோம். இந்த மாதிரி துவைச்சி மடிக்கும் போது மட்டும் எங்கேருந்தோ வருமானத்தில் துணி வந்துருச்சு. ஃபைனலாக வந்து நம்ம சாப்பாடு மாமாவுக்கு மட்டும் கொஞ்சமாக கேஸ் அடுப்பில் வச்சாச்சுங்க. ஒரு ஆளுக்கு கொஞ்சம் எச்சா ஆகிற மாதிரி வடித்தாச்சு. ஏன்னா நாங்கள்லாம் அப்போ தாங்க விசேஷத்தில் சாப்பிட்டோம். அப்புறமா இந்த வீடியோ எடுக்க சொல்லிகிட்ருக்கு, 1 2 3 சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி மகிழ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்குங்க. கேஸ் அடுப்பில் பாருங்கள் கறி ஆகுது. இது வச்சா அப்புறமா சாப்பாடும் வடித்தாச்சுங்க. வடித்து வச்செல்லாம் சொல்லிவிட்டு சாப்பாடும் வடித்தாச்சு. எலுமிச்சை வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிடுச்சு. சரி ஊறுகாய்க்குனாச்சும் அறுத்து வச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு காய் நல்லா பழமாகவே இருக்குங்க. இந்த சைஸில் தான் அறுத்து குட்டி குட்டியாக எல்லா காயும் அறுக்க போகிறோம். நம்ம கத்தி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால டக்குன்னு அறுத்துடலாங்க. பாருங்கள் இந்த சைஸு நெட்டாக தான் அறுக்க போகிறேன். இப்போ எல்லா காயுமே அறுத்தாச்சு. மண்சட்டியில் வந்து அறுத்து வச்ச காயெல்லாம் போட்டுக்கலாம். காய் வந்து சிறு சைஸாக அறுத்தா தான் நல்லா உப்பில் ஊறும், அதனால் இந்த சைஸில் அறுத்து வச்சுருக்கேன். அதோடய சீட்ஸ் எல்லாம் நீக்கலை, இருந்தால் இருந்துட்டு போச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் நிறைய பேர் அதை எடுத்துருவாங்க. சரி நான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டாச்சு. இப்போ வந்து தேவையான உப்பு எடுத்துக்கிட்டு காயில் கொட்டிக்கலாம். பாருங்கள் காய் இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கொட்டிட்டு ஒரு குலுக்கி விட்டுடலாம். பாருங்கள் இந்தளவுக்கு குலுக்கியாச்சு. குலுக்கி மூடி ஒரு பக்கமாக வச்சாச்சு. இப்போ வந்து படுத்துக்கிட்டாச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு லாங் விலாகில் பார்க்கலாம்.